வணக்கம். நான் கீழூர் பகுதியில் காத்திரு ஊழியத்தை செய்து வருகிறேன். அங்கே அநேக பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு அநேகமான உதவிகளை செய்து கொண்டு வருகிறேன் சர்ச் மூலியமாக. அப்பொழுது வெற்றி என்பவர் சார் கிங்சாங் படம் எடுத்து வருகிறாரு. அவர் எனக்கு அறிமுகமான பொழுது அப்போது நாங்கள் பேச ஆரம்பித்தோம். அப்போது அவர் சொன்னார், படிக்கிற பிள்ளைகளுக்கு நானும் உதவி செய்யிருக்கிறேன், இந்த கிங்சாங் படம் வந்த பிறகு நானும் உதவி செய்ய போகிறேன் ரிலீஸ் ஆன பிறகு அப்படின்னு சொன்னார். அப்போ இப்பொழுது நான் என்னன்னா, நகை யாராவது அடமானம் வைத்து பிள்ளைகளை பேசி கட்டுறவங்க இருந்தாங்கன்னா அந்த நகையை அவர் மீட்டி வைத்து கொண்டு அதுக்கேற்ற பணங்களை கொடுத்து படிப்பு சொல்லி உதவி செய்கிறாரு. அதை நான் மக்களுக்கு அநேகருக்கு இதை அறிவிக்கிறேன். நீங்களும் இந்த நகையை வைத்து இருக்கிற அனைவரும் அவருக்கு மீட்டு வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பேசி கட்டும் உதவி செய்கிறாரு. அது மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பேசி கட்டும் நிலைமையில் இருக்கும்போது எனக்கும் 20,000 கொடுத்து உதவி செய்தார் நகை மீட்டு கொண்டு. அது இல்லாமல் படிக்கிற அநேக பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்து கொண்டு வருகிறாரு. நீங்கள் செய்ய விரும்புகிறவர்கள் நேரடியாக அணுகி அவரிடத்துல நீங்கள் பேசி இந்த உண்மையை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த உண்மையை நீங்கள் கேட்டு அவரிடத்தில் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம். இது என்று முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். என் பேர் ஸ்டெல்லா. திருப்பூரில் இருக்கேன். என்னென்னா, நாங்கள் ஃபீஸ்க்காக வெற்றிவேல் சார் அறிமுகமானார். பிள்ளைங்க படிக்கிற ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒரு சினிமா டைரக்டரு. சிங்சாங் என்ற படம் எடுத்திருக்காரு. அது மூலிமா நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட அறிமுகமானோம். அவர் என்ன பண்ணாருன்னா, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுத்தோம். அதுக்கப்புறமா இன்னொன்று கொண்டு வந்தார். யாரெல்லாம் நகை மீட்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தார். அது நல்லதாக தான் தெரிஞ்சுது. அதுபோல் நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி நகையெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் மீட்டு வச்சுருக்காரு. அது மூலிமா நிறைய பேருக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு. கொஞ்சம், அதாவது ஒரு 50,000னா அதில் கொஞ்சமாக கட்டியிருக்காரு. மீதி படம் ரிலீஸ் அப்போது மற்ற பணத்தை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் நாங்களும் நகை கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்து பையனை ஸ்கூலில் இது பண்ணியிருக்கோம். மீதி பணம் படம் ரிலீஸ் அப்போது தரதா சொல்லியிருக்காரு. இது போல் நிறைய உதவிகள் அவர் செய்கிறாரு. நாங்கள் நம்பி நிறைய பேர் செஞ்சுருக்கோம். அவரும் நம்பி எல்லா விதமான காரியத்திலும் ஈடுபட்டு அவர் செய்கிறாரு. நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக அவர் ஃபீஸ் கட்டுவார். உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எது இருந்தாலும், கஷ்டம்னு சொன்னால் அவர் ஓடி ஹெல்ப் பண்ணுற ஒரு மைண்டு அவருக்கு இருக்குது. அதை நாங்கள் நல்லா தெரிஞ்சிட்டோம், நிறைய பார்த்துருக்கோம். அதனால் நீங்களும் செய்யுங்க. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நன்றி, வணக்கம். என் பேர் கோமலா. கொட்டைமேடு. நான் செங்கல்பட்டு மாவட்டம். வெற்றிவேல் சார் நிறைய பசங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் பையனுக்கும் ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ளூ சீட்டு போட்டு கொடுத்துருக்குறாரு. என் நகையை வச்சுட்டு நான் முழுக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. வட்டி இல்லாமல் எங்களுக்கு அந்த நகையை திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மாடு மழையில் நனையுதுன்னு சொல்லிட்டு எனக்கு மாட்டுக்கொட்டை கேட்டுருந்தேன். அது போட்டு கொடுத்தாரு. இது மாதிரி உதவி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெற்றி சாரை அணுகலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் அலெக்ஸு. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இங்கே இந்த சிங்சாங் படத்தை பற்றி வெற்றிவேல் சார் சொல்லியிருந்தார். அதன் மூலம் நிறைய பேருக்கு பயனடையும்படி சொல்லியிருந்தார். நிறைய ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்காக நான் அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அதில் அவர் எனக்கு ஜுவல்லு நான் அடகு வச்சுருந்தேன். அதை அவர் மீட்டு கொடுத்தாரு. அது கூடவே வட்டி இல்லாமல் அதை திருப்பி அந்த காசை கொடுத்ததுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்காக ஹெல்ப் பண்ணார். அதுக்காக நான் அந்த சிங்சாங் படம் வெற்றி அடையணும். இதை உங்களுக்கு நீங்களாம் இந்த படத்தை பார்த்து அந்த படம் நல்லா வெற்றி அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் உதவியாக இருக்கும். பேக்கா, செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து பேசுகிறோம். இந்த சின்சாங் திரைப்படத்தின் மூலயமா அநேக மக்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த படம் எடுத்தால் நிறைய பேர் பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, அவங்களுக்கெல்லாம். ஆனால் சொன்னது போல் எங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தாரு. என் பொண்ணு கூட காலேஜ் ஃபீஸுக்காக ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல்
அநேக குடும்பங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறாரு. ஜுவல்லும் வந்து அடமானம் வச்சுருந்தோம் நாங்கள் பேங்க்கில், அதையும் மீட்டெடுத்திருக்காரு. அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான ஒரு உதவி வேணுன்றவங்க சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.